ஹாய் ஆல். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைலாக் வந்து எனக்கு தான் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் இந்த வந்து 20 டேஸ் வந்து போயிட்டுருந்தது. சரியான கோல்டு, சரியான ஃபீவர். என்ன கொரோனா பார்ட் 3 தான் நமக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி எனக்கே தோண ஆரம்பிச்சிட்டு, அவ்வளோ செலவாயிடுச்சு. மெடிக்கல் அது இது பிளட் டெஸ்ட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு கடைசியில் மாத்திரை மருந்துன்னு சொல்லிட்டு இந்த ஒரு 20 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நெகட்டிவாகவே போயிட்டு இருந்தது. என்னடா இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறது, வாழ்க்கையிலே அடி விழலாம், அடியே வாழ்க்கையாக இருந்தான்ற மாதிரி எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு. ஒரு நல்லது சாப்பிட முடியல. சரின்ட்டு நமக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டயட்டை அப்படியே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா டயட்டில் உள்ள மேக்ஸிமம் ஐட்டம் பார்த்திங்கன்னா நமக்கு பாடி கூல் பண்ணுற மாதிரி, தண்ணி அதிகமாக குடிக்கிறது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அது அப்படியே நான் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டேன், சுத்தமாக முடியலன்றதுனால. அப்புறமா என்ன இருந்தாலும் வீட்டு வேலையை நம்ம தான் பார்த்தாகணும் இல்லையா? ஸோ அப்படியே பேபிக்கும் ஸ்கூலுக்கு பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சு எல்லாமே நானே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அதனால கூட அந்த உடம்பு சரியாகிறது நிற்கலன்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்மளே குக்கிங்கில் பண்ணும்போது நமக்கு கையெல்லாம் தண்ணி பட தான் செய்யும். ஆனாலும் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வந்து மகிமாவுக்கு பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் லஞ்சு. இப்போ பேசும்போது கூட எனக்கு வந்து இன்னும் நிற்கல. 20 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இந்த கோல்டு வந்து எனக்கு நிற்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு, ஸோ அதோடய எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செஞ்சுட்டு தான் இருக்கேன். சரி, அது சரியாகும்போது ஆகட்டும். இது என்னன்னே தெரியலப்பா. நமக்கெல்லாமா கண்ணுப்படும். நம்ம என்ன வீடு வாங்குறோமா, இல்லை இடம் வாங்குறோமா, இல்லை பெருசாக ஒன்றுமே பண்ணலை. வெறும் வெயிட் லாஸ் 2 கிலோ குறைச்சோம். அதுக்கேவா நமக்கு இந்தமாரி சொல்லி வச்ச மாரி எல்லா பக்கமும் அடி விழுகுதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 1 வீக் ஆச்சு நான் வந்து குளிச்சுன்னா தலை குளிச்சு உடம்பு மட்டும் ஹாட் வாட்டரில் அப்பப்போ லைட்டாக குளிச்சுட்டு, ரொம்ப டீப்பாக கூட குளிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் எதுவுமே செய்ய முடியாமல் சரின்னு சொல்லிட்டு மீஷோவில் வந்து ஆர்கன்ஸா குர்த்திஸ் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே வந்து ஒர்த் இல்லாமல், என்ன சொல்கிறது, குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது. அதையும் நான் வந்து ரிட்டர்ன் போட்டுட்டேன். அதுவும் அப்புறமா நான் உங்களுக்கு இமேஜ் ஷேர் பண்ணுறேன். ஸோ 1 வீக் அப்புறம் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தாலே எனக்கு உங்களுக்கு தெரியும், மூஞ்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபேஸு. அதுக்கு ரீசன் என்னென்னா, நான் வந்து இந்த வாரத்தில் 3 வாட்டி இந்த ஸ்டீமிங் பண்ணேன். ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது விக்ஸு போட்டு அந்த டேப்லெட் போட்டு ஆவி பிடிச்சதில் முகத்தில் உள்ள டர்ட் எல்லாமே போயிடுச்சு. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் நான் வந்து ஸ்கின் கேர்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். மாய்ஸ்சரைசர், சீரம், அப்புறம் சன்ஸ்க்ரீன் எல்லாமே ப்ராப்பராக போடாமல் வந்து ஒரு மாதிரி ஓப்பன் போர்ஸ் அதிகமாகிடுச்சு. ஆனாலும் அந்த ஸ்டீமிங் ப்ராசஸில் என்னோடய கருவளையம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிது, அந்த உடம்பு சரியாமல் இருந்ததுனால. வாரத்துக்கு 2 வாட்டி நம்ம வந்து ஸ்டீமிங் ப்ராசஸ் பண்ணோம்னாலே நம்மளோட டர்ட் எல்லாம் போயிடும். நீங்கள் ஸ்கின் கேரில் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இதை பண்ணிக்கோங்க. ஸோ மேக்கப் போடும்போது பார்த்திங்கன்னா, இந்த 10 நாள் நான் வீடியோ போடாததுக்கு ரீசனும் அதான். ஒரு பவுட்ரு அடித்தா கூட வந்து எனக்கு இருமல் வந்து ஆரம்பிச்சு, ஜுரம் வர ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டு நான் பண்ணாமல் இருந்தேன். ஸோ சரின்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டுருக்கேன். எதுக்குன்னா டெய்லர் கடைக்கு போகிறதுக்கு தான். அதுக்காக தான் இப்போ நான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லைட்டாக ஒரு மேக்கப் போடலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பவுட்ரு கூட அடிக்காமல் இருந்தது. என் தொண்டையில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மார்க் மாதிரி இருக்கும். அது என்னென்னா, இருமலுக்காக அந்த சுண்ணாம்பு போட்டது அது அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர். ஏன்னா ஃபவுண்டேஷன் க்ரீம் எதுவுமே நான் போடல. ஏன்னா அவ்வளோ காய்ச்சல் இருந்துச்சு உடம்புல. ஸோ அதுமாரி இப்போ ரொம்ப ஃபீவராக இருக்கும்போது நம்ம மேக்கப் போட்டோம்னாலே நமக்கு கண் எரியும். இருந்தாலும் லைட்டாக டச்சப் பண்ணிப்போமேன்னு சொல்லிவிட்டு காம்பேக்ட் பவுடர் மட்டும் போட்டுட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட். ஸோ அதுலேருந்து ஐப்ரோஸ் மட்டும் நேற்று தான் த்ரெட்டிங்கும் பண்ணிவிட்டு வந்தேன். ரொம்ப எனக்கே என்னை பார்க்க பிடிக்கவே இல்லை. அப்படி இருந்தது அலங்கோலமாக. வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தேன். கொஞ்சமாவது ப்ரெசன்டபுளாக இருந்தால் தான் நம்ம ஜுரமே நம்மளை விட்டு போகும்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஐப்ரோஸ் வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வியருக்காக நான் வந்து யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கு. எல்ஐடினோட நம்பர் என்னன்னு தெரியல. நம்பர் நான் அப்புறமா மெசேஜில் வேணால் ஷேர் பண்ணுறேன். ஒரு மாதிரி நியூட் ஷேடு. இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம், ஃபேர் அண்ட் டார்க் ஸ்கின் எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஒரு ஷேடு. சூப்பரான ஒரு ஷேடு. லாங் லாஸ்டிங்னு சொல்ல முடியாது. ஒரு 8 ஹவர்ஸ் இல்லைனா 7 ஹவர்ஸ் தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. அதுக்கப்புறம் பொட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐலைனரே எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருந்தால் தான் நமக்கே கொஞ்சம் வியாதி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 சாரீ வந்து இன்ஸ்டாகிராமில் போன வருஷம் வாங்கினது தீபாவளிக்கு.
அதை வந்து இன்னும் தைக்க கொடுக்கல. எதுக்குன்னா இதுவும் ரிவ்யூ கொடுக்கறதுக்காக தான் நான் வச்சுருந்தேன். தச்சு போட்டால் தானே ரிவ்யூ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு கண்டிப்பாக எவ்வளோ தடங்கள் ஆனாலும் பரவாயில்ல போய் டெய்லர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த saree பார்க்க என்ன சொல்கிறது, ஃபோட்டோவில் வேறு மாதிரி இருந்துச்சு. அதை நான் ரிவ்யூவில் காட்டுறேன். ஃபோட்டோவில் டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது. பட் ரிசீவ் ஆனோன்னா அப்படியே கொஞ்சம் 50% தான் ஓகேவாக இருந்தது. குவாலிட்டி வந்து நான் வந்து அதை வந்து வியர் பண்ணி காமிக்கும்போது சொல்கிறேன். இது எந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினது, எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே நான் வந்து தனியாக ரிவ்யூவில் சொல்கிறேன். பட் நான் வாங்கினது வந்து கலருக்காக மட்டும்தான். இந்த 2 கலரும் என்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வாங்கினேன். பட் என்ன சொல்கிறதுனா, குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மீஷோவே பரவாயில்லன்னு எனக்கு தோணுச்சு. இந்த saree மட்டும்தான். இன்னும் 2 saree வாங்கினேன். அது நல்ல சூப்பராக இருந்தது. அதோட ப்ளவுஸ் தான் இது. அதாவது மேனியா கிளாத்திங்னு இருக்கும் இல்லையா, அவங்கள்ட்ட வாங்கினது பார்த்திங்கன்னா சூப்பர் குவாலிட்டி. அதுவும் கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான். அதுக்கு நான் வந்து தைச்சிட்டேன் ப்ளவுஸு. அந்த ப்ளவுஸ் தான் இது. ஸோ இதே அளவுக்கு வந்து இந்த சாரீக்கும் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு தான் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு டெய்லர் கடைக்கு போகிறதுக்காக தான் இன்றைக்கி குளிச்சேனே மெயினாக. போயிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒரு 2-3 நாளில் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து ரிவ்யூ போடலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போடல, என்னாச்சுன்னு ப்ராப்பர் ரீசன் கொடுங்கன்னு சொன்னீங்க. நான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ப்ராப்பர் ரீசனே. அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ போடலை. ஸோ ஆக்சிடெண்ட் ஆனப்போ பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய கொலுசு நல்லா அறுந்து போயிடுச்சு, மெட்டி உடஞ்சிடுச்சு. இப்போ வரைக்கும் நான் மெட்டியும் கொலுசும் போடாமல் தான் இருக்கேன். இதை மாற்றி போடணுன்ட்டு தான் நான் வச்சுருக்கேன். அப்படியே கால் குத்தி இந்த 2வது விரல் வந்து வீங்கிடுச்சு. ஸோ இவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கும்போது என்னடா பண்ணுறது நம்ம அப்படின்ட்டு இருக்கும்போது தான் அந்த என்னோடய டிப்ரெஷனை நான் போக்குறதுக்கு ஒரே ஒரு வழி தான் பண்ணுவேன். என்னென்னா, எனக்கு பிடிச்ச இடத்துல போய் ஏதாவது சாப்பிடுவேன். அது மட்டும்தான் எனக்கு டிப்ரெஷன் போகிறதுக்கு நான் பண்ணுற வேலை. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கடந்து தான் வரணும் இல்லையா. இந்த ஆக்சிடெண்ட்லேருந்து வெளியில் வந்ததே எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்தது. சரின்ட்டு என்ன பண்ணுவேன்னா, ரோட்டு கடையில் தான் போய் சாப்பிடுவேன். அதுதான் எனக்கும் பிடிக்கும். பிடிச்சது ஏதாவது வாங்கி சாப்பிடும்போது அந்த டிப்ரெஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ பாசிட்டிவாக நம்மளை யாருமே மாற்ற மாட்டாங்க, நம்மளே தான் நம்ம மாற்றிக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.